ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டு தானங்க ஆகணும். இப்போ இந்த சுடர் வந்து கையும் களவுமா எல்லார்கிட்டையுமே மாட்டிக்கிட்டா. எப்படி மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு மொத்த பழியுமே வந்து மல்லி மேலே விழுந்துருச்சு. மல்லியால் அதை நிரூபிக்கவும் முடியல. இல்லை, நான் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்ற மாதிரி நிரூபிக்கவும் முடியல. ஏன்னா வந்து ஆதாரத்தோடு இப்போ நம்ம மல்லி சிக்கிக்கிட்டதுனால மனோகரால் எதுவும் பேச முடியல, மல்லியால் எதுவும் பேச முடியாமல் திக்கு மூக்க ஆடிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த சுடர் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னையாடி பயமுறுத்தி ஓட விட்ட, இப்போ பாரு உனக்கு ஆப்புன்னு சொல்லிட்டு அவளால் என்னென்னலாம் போட்டு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் போட்டு கொடுத்துட்ருக்கா. இந்த மாதிரி வந்து இவன் என்னை கொலை பண்ண தான் வந்து கூட்டு போனான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னதுனால நம்ம மல்லி வந்து அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் ஆடி போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியலைங்க. அப்போ தான் மனோகருக்கு ஒரு ஐடியா தோணுது. சரி, நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் இந்த பழியை ஏற்றுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ராஜிக்கிட்ட சொல்ல, என்ன மனோகரன் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் நம்ம ராஜி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராஜியில் நம்ம மனோகரன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவளுக்கு பைத்தியம் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல, எதுவும் மறந்து போகலை, இவ தெளிவாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே என்ன உளறிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நிஷா சண்டைக்கு வர, நான் ஃபுல்லாக சொல்லிக்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க. இவளுக்கு நினைவு எல்லாமே இருக்குது. இவள் ஃபஸ்ட்டு வந்து ரேணுகாவே கிடையாது. சரி, அதை கூட விடுங்க, இவள் நடிச்சுக்கிட்டு இருக்கா, அதை என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் திசை திருப்பணும் அப்படின்னு பார்க்குறீங்க, அதனால தான் இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நிஷா சொல்ல, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குமே ராஜிக்கு எப்படியாச்சும் வந்து யாராவது ஒருத்தர் மாட்டி ஆகணும் அப்படி இல்லையா அந்த ராஜேஸ்வரிக்கு. உடனே வந்து சரி என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, நான் சொல்கிற டாக்டர்கிட்ட வாங்க போகலாம், அழைச்சிட்டு போயிட்டு இவளை செக் பண்ணி பார்ப்போம், இவ போகிற ஹாஸ்பிட்டலை தவிர வேறு எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாலும் எனக்கு ஓகே தான், அங்கே கூட்டு போயிட்டு இவளோட ரிப்போர்ட்டை வந்து செக் பண்ண சொல்லுவோம். டாக்டர் கண்டிப்பாக வந்துட்டு இவ சுயநினைவுலாம் நல்லா தான் இருக்குது, இவளுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்ல தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. அப்படி தப்பி தவறி சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் வந்து இவளை வந்து இவன் நீங்கள் சொல்கிற எல்லா பள்ளியும் ஒத்துக்கிறோன்னு சொல்லிட்டு மனோகரன் அட்ட டைமில் பாயிண்ட் பக்காவாக அடித்து முடிச்சு விட்டாரு. அப்போ தான் வந்து ராஜி வந்து உடனே வந்து சுடர் வந்து ஐயோ இவங்க என் மேலே பழிய போடுறாங்க, பார்த்தீங்களா எப்படிலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு சுடருக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆகா, என்ன இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, அவ்வளோதான், இது மட்டும் போய் செக் பண்ணால் மொத்தமாக முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிய வந்துருச்சு இல்லை. அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலைங்க நம்ம சுடருக்கு. இல்லை, நான்லாம் எங்கேயும் வரமாட்டேன், என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படி இப்படின்ற மாதிரி கேட்க ராஜி வந்து கொஞ்சம் நேரம் யோசிக்கிறேன். ஆனால் நிஷாவுக்கு வந்து நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏன் கேட்கணும், எங்கள் அக்கா அப்படிப்பட்ட அக்காலாம் கிடையவே கிடையாது, பொய் சொல்லி ஏமாற்றணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம சொல்கிறாங்க, இப்போ வந்து ஏமாற்றி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது, அந்தளவுக்கு தான் வந்து போயிட்டே இருக்குது, கொஞ்சமாச்சும் வந்து புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லும்போது ராஜேஸ்வரி ஓகே நான் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லுமே சுடருக்கு செம கோவம். இவன் இவ்வளோ நேரம் நல்லா தானே நம்ம கூட இருந்தா, இப்போ கடைசி நேரத்தில் காலவாரி விட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துக்கு மேலே கோவம் வந்துக்கிட்டே இருக்குது சுடருக்கு. ஆனால் சுடரும் எவ்வளவோ தப்பிக்க ட்ரை பண்ணுறான், ஒன்றும் முடியல. நிஷாவை வச்சு காய நகர்த்தணும்னு பார்க்குறான், அதுவும் சுத்தமாக முடியலங்க. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிருப்போமே மல்லி முகத்தில் ஒரு பிரகாசம், வாடி உனக்கு இருக்குது கச்சேரி, என்னையா வந்து வசமாக மாட்டி விடுற, உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சுடர் பட்டு பயத்தில் இருக்கிறத வந்து மனோகரும் நல்லா பார்க்குறாங்க, மல்லியும் வந்து நல்லா பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் வந்து மல்லி இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. மல்லியும் மனோகரன் பேசிக்கிறாங்க, அண்ணா நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்னை முடிச்சு விட்ருப்பாங்களே, இந்நேரத்துக்கு என்னை இந்த வீட்டிலேருந்தே அடித்து துரத்திருப்பாங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்ல, தப்பே பண்ணாத நம்ம எதுக்காக மல்லி பயப்படணும், நம்ம என்றைக்குமே பயப்படவே கூடாது, இருக்குது இன்னையோட அவளோட சோழி முடிஞ்சு, இன்றைக்கி அவளாம் நம்மளான்னு பார்த்துடலாம் மல்லி அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்ணே பார்த்துடணும், இதுக்கு மேலே வந்து அவளை விட்டு வச்சா ரொம்ப மிகப்பெரிய தப்பாக போயிடும், அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம இன்னைக்கு ஒரு கை பார்த்துருவோன்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு போகிறாங்க. சுடர் என்னென்னவோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுறான், ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. ஏன்னா ராஜேஸ்வரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஒன்று மாட்டினா மல்லி மாட்டோம், அப்படி இல்லைன்னா
இந்த ரஞ்சிதா மாட்டுவாங்க. அதனால் வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தெளிவாக தெரிஞ்சு போயிடுது. உடனே நம்ம ராஜேஸ்வரிக்கு கொஞ்சம் டவுட் இருந்துகிட்டே இருக்குது ராஜிக்கும். ஏன்னா வந்து இவன் வந்து சொன்ன ஆன்சர் எதுவுமே வந்து சரிப்பட்டு வரலையே அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுனால இப்போ அழைச்சிட்டு போகிறாங்க. இது மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக கிடைக்கணும். அதனால் ராஜேஸ்வரி கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ரிப்போர்ட்டு கொடுத்ததுமே, இங்கே பாருங்கள் டாக்டர், இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரிப்போர்ட்டை செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கேன் பண்ணுறாங்க. என்ன பண்ணணுமோ பண்ணுறாங்க. சுடருக்கு வேர்த்து விறுவித்து போகுது. உடனே நிஷா கேட்குறா, என்ன ஆச்சுக்கா, எதுக்காக இப்படி நீ வந்து உனக்கு குப்பீர்னு வேர்க்குது? இல்லை நிஷா, இவங்க ஏதோ பண்ண போகிறாங்க நிஷா, எனக்கு ஏதோ பயமாக இருக்குது நிஷான்னு சொல்லும்போது, அக்கா இவங்க ஒன்றும் பண்ணலக்கா, நான் இருக்கேன்க்கா, நீங்கள் பயப்படாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நிஷா, எனக்கு ஏதோ பயமாக இருக்குது நிஷா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா நான் தான் இருக்கேன்னு சொல்கிறேனே, அப்புறம் ஏன்க்கா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, விடுங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலுமே வந்து நிஷாவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இவன் மேலே பயம் வர ஆரம்பிக்குது. எதுக்கு வேர்க்குது, படபடப்பு தெரிஞ்சிடுது. தெரியவுமே வந்து இப்போ டாக்டர் செக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு சுடரை பார்க்குறாங்க. சுடர் கண்ணு காட்டுறா, கையில் காசு காட்டுறா. ஆனால் அந்த டாக்டர் ரொம்பவே வந்து நேர்மையான டாக்டர். காசுக்கு இந்த உலகமே வந்து அடிமை தான், காசுக்காக தான் இந்த உலகமே ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது 90% பேர் பணத்துக்காக என்ன வேணால் பண்ணலான்ற நிலமையில தான் இருக்காங்க. ஆனால் அந்த 10% பேர் நல்லவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, டாக்டராக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நல்லவங்க இருக்காங்க இல்லையா, அந்த 10% ஒரு ஆள் தான் அந்த டாக்டர். எதுக்குமே மயங்கவே இல்லை, நீதி நேர்மைக்காக மட்டுமே வந்துட்டு உழைக்கிறவர். அவர் வந்துட்டு இவன் நினச்சா காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் வந்து இவ போட்ட கணக்கு வேற, கடவுள் போட்ட கணக்கு வேற, மொத்தமும் முடிச்சு விட்டாங்க. சொல்கிறாங்க இந்த பொண்ணுக்கு நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லதுமே தூக்கி வாரி போட்டுருமே. டாக்டர் நல்லா பார்த்து சொல்லுங்கள் டாக்டர், இவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு டாக்டர்ஸ், இல்லையம்மா இவங்க நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம டாக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லி முடிச்சதுமே ராஜிக்கும் ஷாக்கு, நிஷாவுக்கும் ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே வந்து குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது, எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இவ்வளோ நாளாக நடந்தது வேற, இதுக்கு மேலே நடக்கிறது வேற. எப்படி நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எப்படிலாம் வந்து கொண்டு போகிறாங்க, இந்த இவளுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.